அனைத்து நண்பருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு மேட்ச் யாரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி விசஸ் கேகேஆர். சரிங்களா? ஸோ ஆர்சிபி சார்பா இன்னைக்கு விளையாடக்கூடிய பாசிபிள் பிளேயிங் லெவன்ஸ் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபேப் டு பிளஸி, விராட் கோலி, ஏ ரவாத், ஆர் பட்டிதர், தினேஷ் கார்த்திக், மேக்ஸ்வெல், சி கிரீன், எம் டேகர், அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ், யாஸ் தயால். சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து மேக்சிமம் விளையாடக்கு பாசிபிளான ஒரு பிளேயிங் லெவன். சரிங்களா? ஸோ இம்பாக்ட் பிளேயரா நமக்கு யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எம் லோம்ரர். சரிங்களா? ஸோ இவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, கேகேஆர் சார்பா பாசிபிள் பிளேயிங் லெவன் யார் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷால்ட், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், அப்புறம் இன்னொரு சிங், ஆர் சிங், அதாவது ரஹமத் சிங் ஏதோ இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அவரு, ஆண்ட்ரூ ரசூல், நரேன், எம் ஸ்டார்க்கு, ஹெச் ராணா, வருண் சக்கரவர்த்தி. சரிங்களா? ஸோ இம்பாக்ட் பிளேயர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுயா சர்மா. ஸோ பவுலிங்ல இருந்தா கண்டிப்பா சுயா சர்மா இம்பாக்ட் பிளேயரா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆஸ்ட்ரோ கணிப்புல எப்படி இருக்கோ நான் அப்படியே சொல்லிடுறேன். ஸோ இதுல வந்து ரொம்ப ஹை பிக் பிளேயர் வந்து நான் ஃபிளாப்னு சொல்லியிருப்பேன், ரொம்ப லோ பிக் பிளேயர் வந்து நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில், அதாவது ரொம்ப லோ பிக் பிளேயர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்க பிளே பண்ணுவாங்க. சரிங்களா? சப்போஸ் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அது ஃபிளாப் ஆவாங்க. அது வந்து உங்களுடைய சாய்ஸ்ல எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா வந்து சில பிளேயர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஏவரேஜா இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம எடுக்க வேண்டிய இதே கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்து நேரத்தில் நான் ஜெய்ஸ்வால், பட்லர், சாம்சன், ட்ரெண்ட் போல்ட், ஸோ இவங்க எல்லாத்தையுமே நான் ஃபிளாப்லாம் சொல்லலாம்னு நினைச்ச ஒரு இது. ஸோ என்னோட டீம் பார்த்துருந்தீங்கன்னா இவங்க 4 பேருமே இருந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ரிடிக்ஷன் எனக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிஸ்கா ட்ரை பண்ணால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? ஸோ அதனால என்னுடைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கோ, ஒவ்வொரு பிளேயருக்கு எப்படி இருக்கோ அது நான் சொல்லிடுறேன். இது சரியாகவும் இருக்கும், தப்பாகவும் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு பிளேயர் ஆட மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு என்னன்னா அவர் ஆடினதுக்கு அப்புறமா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா? ஸோ இந்த பிளேயர் நீ ஆட மாட்டேன்னு சொன்ன, பட் அவன் ஆடிட்டான்னு என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்க மொபைல் உங்க கையில தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நீங்க அந்த பிளேயரை வந்து நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்க டீம்ல வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது நீங்க பண்ணிட்டு உங்க டீம் போடுங்க. சரிங்களா? ஸோ நம்ம டிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க டீம் மேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல டீம் அமையும். சரிங்களா? ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் ஒன்லி ஆஸ்ட்ரோ ரிசர்ச்சிங்காக மட்டுமே நான் இது சொல்றேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்படி நான் சொல்றக்கூடிய பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிளேயரும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபேப் டு பிளஸி, ஏ ரவாத், மேக்ஸ்வெல், அல்சாரி ஜோசப், சிராஜ், எம் லோம்ரர். சரிங்களா? ஸோ எம் டேகர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணா, ஆமா, ஸோ நீங்க வந்து 7வது பிளேயரா நீங்க எடுத்து வரீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எம் டேகர். சரிங்களா? ஸோ மொத்தம் இந்த 7 பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ 7 பேர் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஃபேப் டு பிளஸி, ஏ ரவாத், மேக்ஸ்வெல், எம் டேகர், அல்சாரி ஜோசப், முகமது சிராஜ், எம் லோம்ரர். சரிங்களா? மொத்தம் 7 பேர்த்த சொல்லியிருப்பேன். ஆர்சிபி செகண்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தா ஒருவேளை வந்து நீங்க எம் டேகரை கூட டிராப் பண்ணிட்டு இந்த 6 பேர்த்த நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஸோ ஏவரேஜான பிளேயர்ஸ் நம்ம யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பட்டிதர், தினேஷ் கார்த்திக், சி கிரீன், யாஸ் தயால். ஸோ இந்த 4 பேரும் ஒரு நம்ம டீமுக்குள்ள வருவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வரமாட்டாங்க. இந்த 7 பேர்ல இருந்து நீங்க டிராகரை டிராப் பண்றீங்க அல்லது வேற யாராச்சும் நீங்க டிராப் பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 4 பேர்ல இருந்து, அதாவது வந்து இப்போ பட்டிதர், தினேஷ் கார்த்திக் இருக்காங்க பாத்தீங்களா, ஸோ இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன். சரிங்களா? ஸோ அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒருத்தருங்க வரலாம். 4 பேர்ல இருந்தும் எனி ஒன்னு மட்டும் நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபிளாப் பிளேயர்னு சொல்லி பார்க்கும் பொழுது விராட் கோலி ஃபிளாப், செகண்ட் பேட்டிங் பண்ணால் பட்டிதர் ஃபிளாப், எம் டேகர் செகண்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தால் எம் டேகர் வந்து ஃபிளாப்பா இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இதுல நீங்க யாரை கேப்டனா கொடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபேப் டு பிளஸி கேப்டனா கொடுத்துக்கோங்க, மேக்ஸ்வெல் வந்து வைஸ் கேப்டனா கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ பவுலிங்ல இந்த ஒருவேளை வந்து ஸ்கோர் ஒரு அளவுக்கு தான் இருக்கும், ஸோ நான் பவுலிங்க்கு நான் கேப்டன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அல்சாரி ஜோசப். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அல்சாரி ஜோசப் கொடுத்துக்கோங்க. செகண்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தா முகமது சிராஜ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதுதான் ஆர்சிபியோட மொத்த பிளேயர்ஸுடைய நிலவரம். ஸோ இதுல இருக்க டிப்ஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கேகேஆர் சார்பா இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்டர் ரசூல், எம் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி, எஸ் நரேன்.
சரிங்களா. ஓகே. ஸோ இந்த 7 பேரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா. அதாவது ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்டர் ரசூல், மிச்சில் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன். சரிங்களா. ஸோ இந்த 7 பேரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா. ஓகே. இப்போ ஃபிளாப் பிளேயர் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சால்ட், வெங்கடேஷ் ஐயர், ரமதீப் சிங். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ரவத்துக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன் வந்து கடைசியாக தான் கிடைக்கும், தினேஷ் கார்த்தி நான் எடுக்கல, பட்டிதர் தான் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க சால்ட்டை ட்ரை பண்ணி டீம் எடுக்கணும். சரி, நான் ஃபிளாப்னு சொன்னாலுமே ஒரு 20 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவர் தான் ட்ரீம் டீம்குள்ள இருப்பாரு. இதுல நம்ம பிளேயர்ஸ் எடுத்தும் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல இதுதான் யூஸ் ஆகும். சரிங்களா. சப்போஸ் இப்போ நான் வந்து ஃபிளாப்னு சொல்லிட்டேன், அவர் ஆடிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா. ஸோ என்னோட கணக்குப்படி இன்னைக்கு ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்க இதுல யார் கேப்டனா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயரை கேப்டனா கொடுத்து பார்க்கலாம், அல்லது ஆல்ரவுண்டர் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ரசூலையே நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணுங்க. பவுலிங்லாம் யாருக்காச்சும் நான் கேப்டனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா. ஸோ இதுதாங்க கான்செப்ட். ஸோ இதுல எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க டீமை வந்து இதுல ஒரு 7 பேர், இதுல ஒரு 4 பேர் நீங்க பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கால்குலேஷன் சிம்பிளா சொல்ற பாருங்க. ஸ்டார்க்கு. சரிங்களா. ஸோ இப்போ நீங்க ஸ்டார்க்கு உள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா விராட் கோலி அங்க அவுட் ஆவாரு. சரிங்களா. சோ இப்போ சப்போஸ் ஸ்டார்க்கு வந்து விராட் கோலி வந்து விக்கெட் விழுகல, இல்ல எக்னாவே பவுல் பண்ணிட்டாருன்னா விராட் கோலி ஒரு 20 to 25 ரன் அடிச்சிருவாரு. சரிங்களா. சோ இதுதான் அந்த கான்செப்ட். ஏன்னா அதுக்கப்புறமா பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யாருன்னு பாத்துக்கோங்க. நரேன், சக்கரவர்த்தி, ரசூல். சரிங்களா. சோ இந்த 3 பேருக்கு தான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் வேற யாராச்சும் பவுல் பண்ணாங்க அப்படின்னா விராட் கோலி பேட்ல இருந்து ஒரு 20 ரன் வந்துடும். சரிங்களா. சோ பிளாப் பிளேயர் பவுல் பண்ணும்போது பிளாப் பிளேயர் வந்து பிளாப் பிளேயர் வந்து ஒரு 20-30 ரன் அடிக்கலாம், அல்லது இந்த பேட்ஸ்மேன் அதாவது இந்த பவுலர்ஸ்ல ஏதாச்சும் ஒருத்தருக்கு அந்த விக்கெட் விழுகும். சரிங்களா. ஓகே. இது இப்போ எடுத்துக்கணும். அதே போல அல்சாரி ஜோசப்புக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், முகமது சிராஜுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா. ஸோ அல்சாரி ஜோசப் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து முகமது சிராஜ் பவுல் பண்றாரு அப்படின்னா ஓப்பனிங்ல நமக்கு இப்போ இந்த ஷார்ட் விக்கெட் விழுகலாம். சரிங்களா. அல்லது ஓப்பனிங்லேயே 2 விக்கெட்டும் ஃபர்ஸ்ட் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா சால்ட் விழுகலாம், வெங்கடேஷ் ஐயரும் விழுகலாம். சரிங்களா. ஓகே. சரிங்களா. ஸோ இதுதாங்க கான்செப்ட். இப்போ பொதுவா ஓவராலா ஒவ்வொரு பிளேயருக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இதோட வீடியோ முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டாம். ஸோ இது வந்து சும்மா உங்களுக்கு ஃப்ரீயா இருந்துச்சு அப்படின்னா இது மட்டும் சும்மா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபாப் டு பிளஸியோடைய அதாவது எல்லா பிளேயருடைய பிளஸ் மைனஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் சும்மா சொல்றேன். ஆர்சிபி பாத்தீங்க, ஆர்சிபியில ஃபாப் டு பிளஸி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் கண்டிப்பா கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். விராட் கோலி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா சொன்னா இந்த ஸ்டார் கவர் தப்பிச்சாரு அப்படின்னா ஒரு 20 to 25 ரன் அடிக்கலாம். சரிங்களா. ஸோ ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸா இருக்கும், பிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, கண்டிப்பா கேப்டன் ஆக மாட்டாரு. ரவத். சரிங்களா. ஸோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும். பட்டிதர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சது அப்படின்னா கரெக்டா வந்து ஒரு 8:30க்கு மேல. சரிங்களா. ஸோ இவர் இறங்குறாரு அப்படின்னா இவர் பேட்ல இருந்து ஒரு கணிசமான ஒரு ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா. செகண்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா மேக்ஸிமம் பிளாப் ஆயிடுவாரு. தினேஷ் கார்த்தி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாரு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால வந்து நீங்க தினேஷ் கார்த்தி வந்து ஒரு ஆப்ஷனல் பிளேயரை இங்க உள்ள கொண்டு வரது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். சி கிரீன். சரிங்களா. சி கிரீன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் ஏவரேஜா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒருவேளை பேட்டிங்ல யாராச்சும் சொதப்பு பண்ணி பேட்டிங்ல ஒரு 10 ரன் எடுத்தால் கூட இவரும் உள்ள வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. டேகர் இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா எடுத்துக்கோங்க, செகண்ட் பவுல் பண்ணா கொஞ்சம் ஃபிளாப்பா இருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ ஒரு விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம்குள்ள வராம போகலாம். அல்சாரி ஜோசப் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா கண்டிப்பா கேப்டனா கொடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. முகமது சிராஜ். சரிங்களா. ஸோ இவரையும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க, முகமது சிராஜும் கேப்டனா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா. யாஸ் தயால். ஸோ இவரும் ஒரு ஏவரேஜா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சரிங்களா. அதாவது வந்து டேகர், யாஸ் தயால், சி கிரீன். ஸோ இந்த 3 பேர் காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 பேர்ல எனி ஒன்னை வந்து நீங்க உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. லோம்ரர். சரிங்களா. ஸோ இவருக்கு பேட்டிங் கிடைச்சதுன்னா கண்டிப்பா பிளே பண்ணுவார், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். கேகேஆர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பி சால்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா பிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். செகண்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஆமா ஒரு மினிமம் ஒரு 20 நிமிஷம் அதாவது 25 நிமிஷம் வந்து ஏவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது பாலுக்கு பாலோ அல்லது 10 பால்ல ஒரு 25 ரன் அடிச்சுட்டு இவர் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். வெங்கடேஷ் ஐயர். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா பிளாப் ஆயிடுவாரு, செகண்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா ஒரு 20 to அதிகபட்சமா அதிக ரன்கள் எடுத்தா ஒரு 20 ரன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. சரிங்களா. ஸ்ரேயஸ் ஐயர்.
ஸ்ரேயஸ் ஐயர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிதிஷ் ராணா, ஸோ இவர் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நீங்க யாராச்சும் கழட்டி விடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிதிஷ் ராணாவை கழட்டி விட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த 7 பேர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 7 பேர்ல இருந்து நிதிஷ் ராணாவை நீங்க கழட்டி விட்டுட்டு நீங்க டாப் ஆர்டர் இருக்கிற ஏதாச்சும் 2 பேரோ அல்லது வேற யாராச்சும் ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அவங்கள நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ரிங்கு சிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலும் ஓகே, ஸோ எடுத்துக்கலாம். ஸோ ட்ரீம் டீம்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். ரமதீப் சிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரசூல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ரசூல் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சுனில் நரேன், ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாரு அப்படின்னா கன்ஃபார்ம் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். செகண்ட் பவுலிங் பண்ணா இவர் ஃபிளாப் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, ஸோ அது பேஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க சுனில் நரேன் டிரா பண்றீங்க அப்படின்னா ராணாவை நீங்க உள்ள கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துக்கணும். சரிங்களா, ஸோ மிச்சில் ஸ்டார்க், இவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் கண்டிப்பா விக்கெட் எடுப்பாரு. ஸோ ஒருவேளை எக்கனாமி பவுலிங் பண்ணிட்டாரு அப்படின்னா இவருக்கு விக்கெட் விழுகாமையும் போகலாம். ராணா, சரிங்களா, ஸோ இவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவராலா பார்க்கும்பொழுது ஒரு ஏவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சரி, ஸோ ஸ்டார்க்கு நிதிஷ் ராணா, ஸோ ரெண்டுல ஏதாச்சும் ஒருத்தரை நீங்க கொடுக்கணும். ஸ்டார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ராணாவை எடுக்கக்கூடாது. ராணா எடுத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்க் எடுக்கக்கூடாது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி எடுக்கணும். ஆனா வருண் சக்கரவர்த்தி எல்லா டீம்லயும் இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ 4 ஓவர் எல்லா டீம்லயும் இருக்கணும் அப்படின்னா இவர் 4 ஓவர் போட்டால் கண்டிப்பா விக்கெட் விழுகும். சரிங்களா, சுயேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்தா இவர் எடுத்துக்கோங்க. செகண்ட் பவுலிங் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்சிமம் ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா, ஸோ இதுதாங்க கான்செப்ட். இது முழுக்க எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ என்னுடைய ஆஸ்ட்ரோ ப்ரிடிக்ஷன், ஒன்லி மை ஆஸ்ட்ரோ ப்ரிடிக்ஷன். ஸோ இதுலயும் ஏதாச்சும் ஒரு தப்பு வரலாம். அப்படி தப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த தப்பு வந்து நீங்க இந்த மேட்ச் நடந்ததுக்கு அப்புறம் சுட்டி காட்டுறதை விட அந்த தப்பு இதுதான் இருக்குன்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்களா, அந்த பிளேயர் அது வந்து தூக்கி நீங்க உள்ள போட்டுக்கோங்க. போட்டீங்க அப்படின்னா சூப்பர் டீமா உங்களுக்கு செட் ஆயிரும். சரிங்களா, ஏன்னா நம்ம சொன்ன 8 விஷயம் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் பாதிக்கும் இல்லையா, அந்த ஒரு விஷயம் நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. மேட்சுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உள்ள போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டீம் செட் ஆக போகுது. அது எங்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறது கிடையாது. சரிங்களா, ஸோ இந்த மேட்ச் நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா இது நான் அடுத்தது சரி பண்ணி அடுத்த மேட்ச்ல இம்ப்ரூவ் பண்ணதான் நான் யோசிப்பேன். சரிங்களா, ஸோ அதனால வந்து எனக்கு பெரிய இம்பாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நேற்று அக்சர் பட்டேலும் ஸ்டப்ஸுக்கு நல்லா இருந்தனால டெலகிராம்ல வந்து இவனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஸோ என்னோட வின்னிங் ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் நேற்று ஜெயிக்கும்னு சொல்லியிருப்பேன். காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து மேக்ஸிமம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. ஸோ ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. கிட்டத்தட்ட டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பைசா மேட்ச் போயிருச்சு. அதாவது வந்து இனி இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. ஸோ நம்ம டெலகிராம் அந்த நம்ம ப்ரெடிக்ஷன் குரூப்ல வந்து நம்ம சொல்லியிருப்போம். இப்பவுமே டிசிக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். 5 பைசாக்கு இருந்த மேட்ச் அப்படியே பாத்தீங்கன்னா மேட்ச் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா, அதாவது 5 பைசா அப்படிங்கிறது 1000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா 20,000 ரூபாய் கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற டயத்திலையும் ப்ரிடிக்ஷன் பண்ண எனக்கு தெரியும் இல்லையா, ஸோ ஸ்டீவ் டப்ஸும் அக்சர் பட்டேலும் இருந்தால் இது அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க அவுட் ஆகிற வாய்ப்பு, நேற்று அவுட் ஆகிருக்க மாட்டாங்க 2 பேருமே. சரிங்களா, ஸோ கண்ட்ரோல் தான் நடந்திருக்கும் அந்த இடத்துல. சரிங்களா, அப்போ 5 பைசால இருந்தாலும் இது வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது நான் ப்ரெடிக்ஷன் பண்ண நான் சொன்னாதான் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சரிங்களா, ஸோ அப்பதான் நீங்க ரிஸ்க் எடுக்க முடியும். சரிங்களா, ஸோ அதனால என்னோட டெலகிராம் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஸோ அது சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ என் ப்ரெடிக்ஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறனால தான் அந்த வார்த்தையை நான் அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். அதே போலயே பாருங்க, 5 பைசாக்கு இருந்த மேட்ச் 19வது ஓவருங்கும் போது மேட்ச் பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஆயிருச்சு. சரிங்களா, ஸோ இப்போ நீங்க அந்த கடைசி வரைக்கும் அந்த கேமிங் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க அப்பவே சேல் பண்ணிட்டாலே உங்களுக்கு ப்ராஃபிட். சரிங்களா, ஸோ இதெல்லாம் ட்ரிக்ஸ். இது இந்த மாதிரி சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க ப்ராஃபிட் பண்ணணும். இதுதான் ப்ரொஃபஷனலா நம்ம அந்த விஷயத்துல வந்து பணம் சம்பாதிக்கான ஒரு குட்டி எளிமையான வழி. அது கரெக்டா தெரிஞ்சவங்க பக்காவா பண்ணுவாங்க, அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். சப்போஸ் இதுல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள், அதாவது ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் டெலகிராம்ல கண்டிப்பா உங்களுக்கு 7:30க்குள்ள அப்டேட் பண்ண பாக்குறேன். சரிங்களா, ஸோ எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.